வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் டைப்பில் புரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இது 101வது வீடியோ. இதுவரை என் வீடியோவை ஃபாலோ பண்ணி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். மைதாவில் தான் புரோட்டா பண்ண போகிறேன். 1/2 கிலோ மைதாக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் முதல்ல போட்டுட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய், உப்பு, சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மிக்ஸிங்கை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக அந்த எண்ணெய் எல்லாமே மாவில் மிக்ஸ் ஆகி நமக்கு நிற்கணும். கட்டி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நல்லா ஒரு புட்டு மாதிரி நமக்கு அந்த மாவு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு 1/2 கிலோ மாவுக்கு பால் ஊற்றிக்கிறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பசைஞ்சிக்கலாம். பொதுவாக கோதுமையை விட மைதா நமக்கு நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். இதில் நம்ம பால், சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டாக இந்த பதத்தில் நீங்கள் மைதா மாவை பசைஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் நல்லாவே மேலே எண்ணெய் தடவி இதை அப்படியே மூடி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணிப்போம். அது வரைக்கும் இந்த மாவு நல்லா ஊறட்டும். சால்னாக்கு ஃபஸ்ட்டு நம்ம தூள் ரெடி பண்ணிக்கணும். அந்த தூளுக்கு தேவைக்கு வறுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். இன்னைக்கு 3 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் நல்லா போட்டு சூடு பறக்க வறுத்துக்கணும். இதோட 2 கிராம்பு போட்டுக்கோங்க, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதில் கருகிடக்கூடாது. லைட்டாக சூடாகிற அளவு நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரோட சால்னா கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு காரத்துக்கு இதிலே வரமிளகா 2 சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னலாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம தூளில் 2 சேர்த்துக்கிட்டால் போதும் தூள் ரெடி பண்ணுறதுக்கு. இதை நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்து வச்சுப்போம். இதோட நான் இன்றைக்கி 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா கூட நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். கசகசாவாக இருந்தால் அதுவும் 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதே வானலில் எண்ணெய் விட்டு ஒரு 10 to 12 பல் அளவு பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு லைட்டாக வணங்கின பிறகு நம்ம 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். அதாவது பாதி தேங்காய் அளவு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காயை இது லைட்டாக செவக்க வணங்கின பிறகு இதோட சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை வணக்குனீங்கன்னா இது வணங்கப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை வணக்கிக்கணும். அதுக்கப்புறமாட்டி இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நமக்கு லைட்டாக வாசனை வர அளவுக்கு வணங்கினா போதுமானது. எதையுமே கருக்கிடாதீங்க, சிம்லே வச்சு செஞ்சுக்கோங்க. லைட்டாக வாசனை வர அளவு நம்ம தேங்காயும் வணக்கிட்டு ஆற வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த ஸ்பைசஸோட இந்த தேங்காயும் ஒன்றா சேர்த்தே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கு அடுத்ததாக ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு சிறிய துண்டளவு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும்.
ஒரு அன்னாசி பூ போட்டுக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். தாளகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தொட்டு ஒரு வெங்காயம் நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் இதுக்கு எடுத்துக்கணும். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும், பிரியாணிக்கு கட் பண்ணுறது போல். இது வெங்காயம் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கோங்க. இதிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வணங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துப்போம், வெங்காயம் தான் அதிகம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சிக்கன் போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் ஆல்ரெடி எடுத்து ஒரு 1/4 கிலோ மதிப்பில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு. இந்தளவு வணங்கி இருக்கும்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2மே சேர்த்துக்கோங்க. நான் சடனாக பண்ணனால என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது புதினா மல்லி. நீங்கள் ஆனால் கொஞ்சம் அதிகமான அளவுலே புதினாவும் மல்லியும் ஈக்குவலாக நல்லா கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா நமக்கு ஒரு வாசனை கொடுக்கும். இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே வந்து நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுப்போம். அதிக மஞ்சத்தூள் போட்டால் நமக்கு சால்னாவோட கலர் மாறிடும். அதனால் லைட்டாக போட்டுக்கிறோம். அதோட 1 ஸ்பூன் அளவு நம்ம சிக்கன் 65 தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த தூளும் நல்லா வதங்கிக்கட்டும், பச்சை வாசனை போக. வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸிங்கை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி தூள் ரெடி பண்ணாமல் கூட நீங்கள் வந்து சால்னா ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம சேனலை பாருங்கள், நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். அது வந்து ரொம்பவே குயிக்காக இதை விட செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனையும் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் நம்ம குழம்புல சேர்த்துப்போம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சால்னா ஓரளவு தயாராகிடுச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காரம், உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து சிக்கன் 65 தூள் ஆட் பண்ணி காரத்தை சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். பாருங்கள், இதோட கலரே வந்து எந்த அளவு நல்லா அட்ராக்டிவாக ஹோட்டலில் கிடைக்கிற சால்னா மாதிரி நமக்கு இருக்குதுன்னு. எண்ணெய் விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுவோம். நமக்கான சால்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு இப்போது சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னென்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்ததான் நம்ம புரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நமக்கு மாவு நல்லாவே ஊறி இருக்குது. நல்லா வந்து எக்ஸ்டெண்டபிளாக வருது. நமக்கு புரோட்டாக்கு வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி மாவு உருட்டி எடுத்துக்கிட்டோன்னா தட்டுறதுக்கு நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி கை உள்ளார விட்டு மேலே அமுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பால் ஷேப்பில் கிடைக்கும். அது வந்து நமக்கு உடைவல் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் அழகாக வந்து மாவு கிடைக்கும். எனக்கு வந்து 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 15 புரோட்டா கிடைச்சது. 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு 15 புரோட்டா கிடைச்சது. நான் ரொம்ப பெருசாலாம் போடல, மீடியம் சைஸில் தான் புரோட்டா பண்ணிட்டேன். ஓரளவு
எனக்கு 15 நம்பர் கிடைச்சது. நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து உங்கள் வீட்டில் இருக்க மெம்பருக்கு தகுந்த மாதிரி செய்துக்கோங்க. நல்லா இந்த மைதா மாவை எந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டபிளாக தட்ட முடியுமோ அந்தளவு தட்டிக்கலாம். ரவுண்டாக தான் இருக்கணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா எண்ணெய் விட்டு தட்டுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸோட ரொம்ப தின்னான லேயராக நமக்கு கிடைக்கும். நல்லா பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கவுண்டர் டாப் ரொம்ப பெருசு இல்லாததுனால நான் இந்த மாதிரி தாம்பாலம் எடுத்து தட்டுறேன். நீங்கள் கவுண்டர் டாப் நல்லா பெருசாக இருந்தால் நீங்கள் அதிலே கூட தட்டிக்கலாம். நல்லா தட்டிட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமாட்டி நல்லா துணி போல் இருக்கணும். இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்று பின் ஒன்றா நம்ம சுருட்டி எடுத்துக்கணும். இது நல்லா நைஸாக தட்டிட்டு நம்ம இதை மாதிரி துணியை சுருட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை போல் சுருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இப்படி கையில் உருட்டி விடணும். உருட்டி விடச்சா நமக்கு கயிறு திரியனை இது மாதிரி வரி வரியாக நல்லா திரிஞ்சு எல்லா பக்கமுமே நமக்கு லேயராக சுருண்டு கிடச்சிரும். இது ரொம்ப குயிக்கான டயத்தில் ஈஸியாக இதை மாதிரி நமக்கு புரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதே நேரத்தில் மடிப்பாக நமக்கு நல்லா புரோட்டா ரெடி ஆகும். இப்போ இதை மாதிரி சுருட்டி மேலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம தட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தட்டச்ச நமக்கு ஹோட்டலில் இருக்க மாதிரியே நல்லா லேயராக புரோட்டா கிடைச்சிரும். நான் போட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். சுட்டு எடுத்த பிறகு நல்லாவே நமக்கு இதில் ஒரு லேயர் உள்ளார ஃபார்ம் ஆகிருக்கும். இதை மாதிரி நம்மளுடைய உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம இப்போது தட்டி எடுத்துக்கிட்டோம். வாங்க இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். எப்போவுமே புரோட்டா போடச்ச நல்லாவே எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா விடச்ச நமக்கு நல்லா ரோஸ்டடாக கிடைக்கும். அதே நேரத்தில் புரோட்டா நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க புரோட்டாக்களை எடுத்து கல்லில் அடுக்கிடலாம். நல்லா மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸு புரோட்டாவை நல்லா திருப்பி போட்டு நம்ம கல்லில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கருகாமையும் நல்லா ஒரு வெந்து டேஸ்டான புரோட்டாவும் கிடைக்கும். எப்போவுமே 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 முதல் 5 புரோட்டா போட்டு அடுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 புரோட்டாவாக போட்டு எடுத்ததுக்கு அப்புறமாட்டி நம்ம இதை போல் அடுக்கி வச்சுட்டு நல்லா கைகளில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. சூடாக தான் இருக்கணும். சூடாக இருக்கும்போதே இது செய்தால் தான் நமக்கு நல்லா லேயர் நல்லா எடுத்துட்டு வரும். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். நமக்கு எந்தளவு நல்லா லேயர் கிடச்சிருக்கு, அது எந்தளவு நல்லா எடுத்துட்டு சாஃப்டாக வந்திருக்குங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக நமக்கு ஹோட்டலில் கிடைக்கணையே லேயராக கிடச்சிருக்கு. இதை போல் செஞ்சிங்கன்னா ஒரு முறை செஞ்சாலே யாரும் ஹோட்டலில் போய் புரோட்டா வாங்க மாட்டாங்க, வீட்டிலே செய்து கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.